நீ இன்னுமே எத்தனை வீட்டு தாலி அறுத்துன்னு இருக்கிறன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏங்க நேத்து எலெக்ஷன் நாமினேஷன் பண்ணாருல, அதுல கிளீனா மென்ஷன் பண்ணிருக்காரு, கிட்டத்தட்ட 5 மாநிலத்துல இன்னுமே இந்த ஜீவன் லாட்டரி டிக்கெட் வித்து. எது லாட்டரி டிக்கெட்டை இன்னுமே 5 மாநிலத்துல, அருணாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், சிக்கிம், நாகாலாந்துன்னு லாட்டரி டிக்கெட் வித்து எத்தனை பெற்றோர்களை நீ காவு வாங்கிட்டு இருக்கிற தெரியுமா? தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க. எத்தனை குழந்தைகளை அனாதை ஆக்கிட்டு இருக்க தெரியுமா? நீ ஒண்டி லொன்னி லொன்னி நான் தனியா இருந்த அப்படின்றியே. அப்ப இறந்து போற குழந்தைங்க அவங்க எல்லாம் தனியா இல்லையா? லாட்டரி டிக்கெட் தானே நீ சோஷியல் சர்வீஸ் பண்ற சோஷியல் சர்வீஸ். லாட்டரி டிக்கெட் வித்து பல குடும்பங்களை அதே பிழிஞ்சி எடுக்கும் ஒரு கேரக்டர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா. இவருக்கு ஒரே எய்ம், ஒரே ஆம்பிஷனுங்க, தமிழ்நாட்டுல லாட்டரி டிக்கெட் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி போராட்டம்லாம். எங்க தமிழ்நாட்டுல எப்படின்னா லாட்டரி டிக்கெட்டை எடுத்துட்டு வரணும். இவர் திமுக இருந்து ஏன் தாவுனார்? அதுக்காக தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஐயா லாட்டரி டிக்கெட் எப்படின்னா ஏன் திமுக ஓங்கி பொழுதுருவா, நீ ஓடி போயிடு, என் தமிழ்நாட்டுல லாட்டரி டிக்கெட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எப்படிடா வர வைக்குது? போ டிவி கேக்கு போ, ஃபண்டிங் பண்ணா நாளைக்கு விஜய் வேணாம்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா நீங்க ஆட்சிக்கு வர போறது இல்ல, அது வேற டிபார்ட்மெண்ட். விஜய் மூலியமாவாச்சு லாட்டரி டிக்கெட்டை தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு பெரிய மார்க்கெட்டுங்க. ஆமா, பெரிய மார்க்கெட். எப்படியாச்சும் இங்க எடுத்துட்டு வந்து பல குடும்பங்களை நம்ம வந்து கபலீகர செய்யணும், அழிக்கணும், பல குழந்தைகளை அனாதையாகணும். அதுதானே உன் பிளான். ஏன்னா அவன் சொத்தை வித்து லாட்டரி டிக்கெட் வாங்குவான்ல, அந்தந்த குடும்பம் வந்து கடனை தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கோல, அதெல்லாம் பார்த்து ரசிக்கிற இந்த கேரக்டர்